போயஸ் கார்டனில் ஒரு வீடு இப்படின்னு ஒரே ஒரு டயலாக் தான் அந்த மொத்த ஆடிட்டோரியம் அப்படியே அதிருது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராயன் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் பேசிய பேச்சு. இந்த போயஸ் கார்டனில் வாங்கின வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வரும் தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துல வீடே வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல வைக்கிற அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலாக ஆளாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்ல வார்த்தையே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடையும் போது அந்த அடையிற விஷயத்தை அனுபவிக்க விடாமல் இருக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய வலியை கொடுக்கும். அந்த மாதிரி வலியை யார் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் ரஜினி அவர்களை தான் நான் சொல்லுவேன். சரி, இதில் இப்போ நம்ம தனுஷ் ரஜினியை பற்றி பார்க்க போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. போயஸ் கார்டனுக்கும் பாலிடிக்ஸுக்கும், அதுவும் தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. அந்த போயஸ் கார்டனால் வளர்ந்த ஒருத்தர், ஆனால் இன்னைக்கு தன்னிச்சையாக வளர்ந்து வர்ற இளம் நடிகர்களை தனக்கு ஈக்குவலாக போட்டியாக நினச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு ஈகோவில் இருக்கிறார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நம்பிஸ், வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக். ஓகே, போயஸ் கார்டனுக்கும் பாலிடிக்ஸுக்கும் என்னையா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, பட் 90s இருக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் தெரியும். ரஜினி அவர்களுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அந்த போயஸ் கார்டனில் நடந்த விஷயம்தான். சிஎம் அம்மா வர்றாங்கன்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களுடைய காரை நிறுத்தி இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க போனதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொன்னனால என் வீட்டுக்கு போகிறதுக்கு என் காரை நிறுத்துறீங்கன்னு சொல்லி என் பவர் என்னென்ன காட்டுன்னு சொல்லி இறங்கி நடந்து போய் அன்னைக்கு பெரிய ஒரு ட்ரெண்டையே உருவாக்குன ஒரு நடிகர் தான் ரஜினிகாந்த். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பயங்கர ஈகோ இருந்துச்சு. அந்த ஈகோஸ் தான் பிரச்சனை. ஸோ அதற்காக தான் அவர் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி வாய்ஸ் அவுட்லாம் பண்ணி அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே மிகப்பெரிய ஒரு இடத்துல ஜெயிச்சு உட்காந்தாங்க. ஸோ அதற்கு எல்லாமே ரஜினி வாய்ஸ் கொடுத்தனால தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பலம் கட்டம் கட்டி அதுக்கப்புறம் நீங்கள் சிஎம் ஆகணும், ரஜினி தான் சிஎம் ஆகணும்னு சொல்லி பல பேர் ஆசைப்பட்டாலும் இன்னைக்கு 25 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அவர் அரசியல் விட்டே ஒதுங்கிட்டார். ஆனால் இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் தெரிஞ்ச கதை. இப்போ இந்த போயஸ் கார்டன் மேட்ரு என்ன? அஃப்கோர்ஸ் தனுஷ் அவர்கள் சின்ன வயசில் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை அவர் அடைகிறார். ஒரு வீடை கட்டுறாரு. சின்ன வயசில் அவர் பார்க்குறாரு அந்த தெருவுக்குள்ளே போய், இப்போ எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒரு பணக்காரர்கள் தெருன்னா ஒரு நடிகர்கள் தெருவில் போய் அவங்க வீடை பார்க்குற ஆசைகள் எல்லாருக்குமே இருந்திருக்கு, எனக்கும் கொண்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போய் அவர் பார்க்குறாரு, ரஜினி வீடியும் பார்க்குறாரு, இந்த பக்கம் ஜெயலலிதா வீடியும் பார்க்குறாரு. 2 வீடியும் பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு வீடு வாங்கினா எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறாரு. இதை ஒரு சாதாரண மனுஷனாக அவர் செஞ்சுட்டாரான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அவர் கிடையாது. அவர் சினிமா துறையிலிருந்து அவங்க அப்பா மூலிமா வந்தார், அவங்க அண்ணா மூலிமா வந்தார். ஆனால் வந்தாலும் அவ்வளோ ஈஸியாக இந்த இடத்த அடைஞ்சாரான்னு கேட்டிங்கன்னா அடையலை. அதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பார், எவ்வளோ கேவலப்பட்டிருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது எல்லாத்தையும் கடந்து இதற்கு மேலே ரஜினிகாந்தின் மருமகன், சொந்த மருமகன், ஓகேங்களா, அவர் ஒரு வீடை கட்டிட்டாரு. ஆனால் அந்த வீடை அனுபவிக்க விட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவிக்க விடலை. இதுதான் ரஜினியோடைய ஒரு நேச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த வீட்டில் அவர் மகளும் மருமகனும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்திருப்பார். ஆனால் எடுக்கலை. இந்த ஈகோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பேன், விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரஜினிக்கு பொறாமை ஏறி கிடக்கு அப்படின்னு. ஆனால் அதை யாருமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒத்துக்கவும் மாட்டீங்க. அதற்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் தான் மிகப்பெரிய சான்று. ஏன்னு வச்சுக்கோங்க, அவர் கண் முன்னாடி வளர்ந்து அவருக்கு மருமகனாக இருக்க ஒருத்தர் அவர் வீட்டு முன்னாடி இன்னைக்கு அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறது அவரால் பார்த்து ரசிக்க முடியல அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஈகோ பிடிச்ச மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழல் தான் சினிமா துறையில் தளபதி அவர்களின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பொறுக்க முடியாமல் தான் ஜெயிலர் படத்தில் அவர் ஆடியோ லான்ச்சில் இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விட்டது. காக்கா யார், கழுகு யார், நான் அப்புறம் இந்த பாட்டு விஷயம், இது எல்லாமே இந்த ஈகோவின் உச்சம்தான். சொந்த மருமையனையே உன்னால் ஏற்றுக்க முடியலன்னா விஜய் போன்றவர் வளர்ச்சி எப்படி இவர் ஏற்றுப்பார்? ஆனால் இவரை தான் இன்றைக்கி தலைவர்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த பாலிடிக்ஸுக்கும் போயஸ் கார்டனுக்கும் நான் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொன்னேன். இதில் இப்போ 100ஆண்டு விழா கலைஞர்கள் வச்சாங்க. அதில் விஜய் அவர்கள் மற்றவர்கள்லாம் போய் கலந்துக்கல. பட் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா பீரியடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 100ஆண்டு விழா நடந்துச்சு. அந்த 100ஆண்டு விழாவில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அஜித் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் முன்னணியில் இடம் கொடுத்த, ஆனால் விஜய் அவர்களை
பின்னாடி சீட்டு கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நடிகரை தரம் பிரித்து கேவலப்படுத்தி வச்சுருக்காங்கன்றது தமிழர்களாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நடித்து பெரிய ஆளான எல்லாருமே தமிழர்கள் கிடையாது. அதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இன்றைக்கி நீங்கள் கொண்டாடுற ரஜினி, அஜித் எல்லாருமே இருக்கட்டும், இவர்கள்லாம் தமிழர்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவரை தான் ஆனால் தூக்கி வச்சு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி தனுஷ் அவர்கள் தமிழர் தான், ஓகேங்களா. அவங்க அப்பா வந்து கஸ்தூரி ராஜா எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து தெலுங்கை சார்ந்தவர்கள் அப்படின்னு சில பேர் சொன்னாலுமே கூட இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ அப்போ அவருடைய உயரத்தை, அவருடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுல எவ்வளோ குறிக்கோளாக இவங்க இருந்திருக்காங்கன்றதை பார்க்கணும். இதே தான் அன்னைக்கு விஜய் அவர்களை வந்து ஒதுக்கி வச்சாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த மரியாதையை கொடுக்கல. ரஜினிகாந்த் அவர்கள் டிஎம்கேக்கு அவ்வளோ ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மாவுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு அதற்கு அடுத்த ஆட்சியே அப்படியே வந்து இந்த பக்கம் சரண்டர் ஆகிட்டார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அடுத்தடுத்து விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு அவர்களுடைய படங்களுக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் அவங்க வந்து தமிழர்கள் வளர்ந்து வந்த எல்லா படங்களுமே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு கமலஹாசன் படம் விஸ்வரூபத்துக்கு அவங்க கொடுக்காத பிரச்சனையே கிடையாது. நாட்டை விட்டே போறையா அப்படின்னு உலகநாயகனே வந்து உலர வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தவங்க. தலைவாக்கு டைம் டு லீட் அப்படின்னு போட்டு அந்த ஒரே ஒரு கேப்ஷனுக்காக அந்த படத்தை ஓடவே விடக்கூடாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்தாங்கன்னு தெரியும். அந்த படத்தை எப்படியாவது ஓட வச்சுன்னு ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆகிடக்கூடாது, ஃபேன்ஸுங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு கொடநாடு பங்களா வரைக்கும் விஜய் அவர்கள் போயிட்டு பார்க்கணும் போய் அனுமதி மறுக்கப்பட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பப்பட்டவர் தான் வந்து தளபதி அவர்கள். ஆனால் இன்னைக்கு அதே தளபதி அவர்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுதான் வந்து ஒரு காலத்தின் கட்டாயம்னு சொல்கிறத விட அவங்களுடைய எண்ணம், தன்னுடைய எண்ணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க அடையிற இடத்த யாராலையும் தடுக்க முடியாது. இந்த எண்ணம் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இல்லை. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க ஆளுமையாக இருந்தாங்க. அவங்கள சுற்றி எல்லாரும் குனிஞ்சிக்கிட்டு போனாங்க, காலில் தவிழ்ந்து கிடந்தாங்க. ஆனால் அவங்க முடியாமல் கிடக்கும்போது ஒருத்தர் இல்லை, அவங்க பக்கத்தில் ஒருத்தர் இல்லை. எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்போ செத்தாங்கன்னு கூட இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதோட உண்மை என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் அவன் இறப்பில் தெரியணுங்க. விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அவர் அரசியலில் இருக்கும்போது அவரை நம்பின எத்தனையோ விசுவாசிகள், தொண்டர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவரை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கிட்டத்தட்ட பல வருடமாக அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் வச்சிருந்து அவர் இறந்து போனார். ஆனால் இறந்து போனார்னு அந்த ஒரு விஷயம் கேட்டதும் எங்கெங்கேயோ இருந்த மக்கள்லாம் வந்து ஒன்று கூடி அவரை வந்து பார்த்தாங்க. ஸோ இதுதான் உண்மையான அன்பு. ஸோ இதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து. அதை ஜெயலலிதா அம்மா சம்பாதிச்சாங்களேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க இன்றைக்கும் அந்த சிஎம்மாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அவங்க அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி தன்னைத்தானே அந்த பேரை அழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு மக்களை உட்படுத்தினான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இலவசம் கொடுக்குறதுல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அம்மா மிக்சி, அம்மா கிரைண்டரு, அம்மா டிவி, கலைஞர் டிவி அம்மா மிக்சி கிரைண்டரு, அம்மா லேப்டாப்பு, அம்மா உணவகம். ஸோ இப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் அம்மா அம்மா அம்மான்ற அந்த ஒரு பேரை வந்து வச்சாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்க அம்மாவாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு அந்த கொஸ்டின் வந்து அவங்கள மாதிரி ஒரு நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன் அந்த சாவு படுக்கையில் அந்த நிலைமை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதில் நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு, இருந்திருக்கலாம், நல்லது செஞ்சுருக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு சுயநலத்தோடு செஞ்சாங்கன்றது தான் இங்கே கேள்வியே. ஸோ தளபதி அவர்களுக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்காரு, அரசியல் வந்திருக்காரு. ஆனால் அவர் சுயநலம் இல்லாமல் தன்னலமாக நம்மளுடைய மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி மக்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பு கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஸோ அந்த முன்னெடுப்பு வந்து தளபதி போன்ற வெகு சிலர்லாம் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ யாருமே நான் அப்படி பார்க்கல. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்படின்னும் போது தான் அவருடைய இந்த செயல் வந்து நம்மளை வந்து மெய் சிலிர்க்க வைக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த அரசியல்வாதிகள் எல்லாமே தன் குடும்பம் கூட கிடையாது. ஜெயலலிதா குடும்பமே இல்லை. தன்னுடைய கலைஞர் அவர்கள் ஓகே தன்னுடைய சொத்து தன்னுடைய குடும்பத்துக்காக சேர்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இப்படிலாம் இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னும் போது தான் என்னை ஆச்சரியப்படுத்துது. அவங்க என்றைக்காக இருந்தாலும் நல்ல மனசோடு அவங்க செயல்பட்டாங்கன்னா அவங்க நினைக்கிற விஷயங்கள் நிறைவேறும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் இங்கே பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். பட் அது நிறைவேறினாலும் அதை அனுபவிக்க விடாமல் பண்ணுறதுக்குன்னே ஆட்கள் கூடயும் இருப்பாங்க.
அஃப்கோர்ஸ் தனுஷுக்கு வந்து எப்படி தன்னுடைய சொந்த வீட்டில் ஏற விடாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வச்சிருக்க ரஜினிகாந்த் அவர்கள் அதே மாதிரி உச்சத்தில் விஜய் அவர்கள் வந்ததை பார்த்து ரஜினி அவர்கள் பொங்குனதும் உண்மை அப்படின்றது இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போடுங்க. See you on another video. Love you all. Take care. Bye.